தனுராசி அன்பர்கள் அனைவருக்கும் பாமணி ஜோதிடம் சேனல் சார்பாக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். நம்ம வந்து இந்த 2025 ஜனவரி எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம தனுசு ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். பொதுவாக தனுசு ராசி அன்பர்கள் வந்து காலபுருஷ தத்துவத்தில் 9வது வீடு. இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த 2025 வந்து உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்களை தருது. ஏன்னா குரு பகவான் வந்து உங்களுக்கு முழுமையாக சப்போர்ட் பண்ணுற மாதிரி கண்டிஷனில் இருக்கார். சப்போர்ட் பண்ணுற கண்டிஷனில் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து இந்த மாதம் வந்து முழுமையான ஆதரவு, குருபவனோட ஆதரவு இருக்கிறதுனால நல்ல முன்னேற்றமாக இருக்கும் ஒர்க்கு ரீதியாக. இதனால் வந்து நீங்கள் எடுக்கிற முயற்சியெல்லாம் வெற்றி கிடைக்கும். நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் வெற்றி கிடைக்கும். ஆனால் அதுக்கு வந்து முதல்ல பிளான் பண்ணி நிதானமாக பண்ணணும். இதுதான் வந்து ஜென்ரலாக தனுசு ராசி அன்பர்கள் இந்த மாதம் நம்ம எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சுக்கிறது. பொதுவாக வந்து வாங்க நம்ம வந்து ஒவ்வொரு தனித்தனியாக பார்ப்போம். முதல்ல வந்து குடும்பத்தில் எப்படி இருக்குன்னா, குடும்பத்தில் வந்து நல்ல சந்தோஷமான காரியங்கள் நடக்கும். குடும்பத்தில் ஜென்ரலாக அமைதியாக இருக்கும். ஏற்கனவே நம்மளுடைய உறவினர்கள் கூட ஒரு சில பிரச்சனைகள், சொந்தத்தில் ஏதான பிரச்சனைகள் இருந்ததுன்னா அதெல்லாம் வந்து தீர்க்கறதுக்கு உண்டான சந்தர்ப்பமும் கிடைக்கும். அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் தான், அதெல்லாம் தீர்க்கறதுக்கு உண்டான சந்தர்ப்பங்களும் கிடைக்கும். அது ஏன்னா சூரியன் வந்து இந்த மாதம் உங்களுடைய ஜென்மத்தில் இருக்கார். அப்புறம் வந்து பாதி மாதத்துக்கு மேலே 2ஆம் இடத்துக்கு போகிறாரு, குடும்பஸ்தானத்துக்கு போகிறாரு. அதனால் உங்களோட குடும்ப உறவுகள் எல்லாத்தையும் வந்து நல்லா வலுப்படுத்துறதுக்கு சூரியன் உங்களுக்கு நல்லா உதவி பண்ணுறார். அதனால் வந்து இந்த குடும்ப உறவுகள் எல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு நல்ல முறையில் இருக்கும். புதிய உறவுகள் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. புதிய உறவுகள் வர்றதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. பொதுவாக திருமண வாழ்க்கை அதை பொறுத்தளவில் பார்த்தோம்னா, ஒருத்தருக்கு வந்து யாரும் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா வாய்ப்புகள் கிடைக்கும். திருமணத்துக்கான பேச்சுவார்த்தைகளில் ஒரு முன்னேற்றம் ஏற்படும். அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம கொண்டு போகலாம். கணவன் மனைவிக்குள்ளே ஒரு சில கருத்து வேறுபாடுகள் இருக்க தான் செய்யும். ஏன்னா 4ல் ராகு, அது மாதிரி 10ல் வந்து கேது, அது மட்டும் இல்லாமல் 6ல் வந்து குரு. அதனால் வந்து குடும்ப சம்பந்தமாக சுக்கிரன் வேறு சனி பகவானோட சேர்ந்துருக்காரு. இந்த மாதிரியான கண்டிஷன்ஸில் நம்ம குடும்ப வாழ்க்கையில் ஒரு சில வாக்குவாதங்கள் ஏற்படும், சில சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரும். ஆனால் அதெல்லாம் வந்து பேச்சுவார்த்தை மூலமாக சரி பண்ணிட முடியும். ஏன்னா 2லேருந்து சூரியன் இருக்கான்னு சொன்னேன் இல்லையா, ஜென்மத்துலேயும் சூரியன் இருக்கார். அதனால் பேச்சுவார்த்தைகள் மூலமாக அதெல்லாம் சரி பண்ணிட முடியும். இதெல்லாம் வந்து இப்போ வந்து ஒரு சில பேர் ஜாதகங்கள் வந்து நல்ல தசாபுதிகள் நடந்ததுன்னா அவங்களுக்கு வந்து புதிய காதல் ஏற்படுறதுக்கோ புதிய திருமண வாழ்க்கை ஏற்படுறதுக்கோ வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இப்போ வேலை அதை பற்றி பார்த்தோம்னா, வேலையில் வந்து புதிய பொறுப்புகள் கிடைக்கும், பதவி உயர்வுகள்லாம் கிடைக்கும். வேலை பார்க்குறவங்களுக்கு புதிய பொறுப்புகள், பதவி உயர்வுகள்லாம் கிடைக்கும். குரு வந்து எல்லாத்தையும் எதிர்க்கக்கூடிய இடத்துல, அதாவது எதிர்ப்புகளை சமாளிக்கக்கூடிய இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால உங்களை வந்து நல்ல டாப்பாக கொண்டு வருவார். நல்லா எதிர்ப்புகள்லாம் சமாளித்து வெற்றி அடைகிறதுக்கு குரு பகவான் நிச்சயம் உதவியாக இருப்பார். நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க இல்லை தொழில் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு புதிய கூட்டாளிகள் கிடைக்கும். புதிய வந்து பங்குதாரர்கள், என்ன சொல்கிறது, புதிய வந்து புதிய பார்ட்னர் வந்து கிடைக்கும். உங்களுடைய பிளான்லாம் பிஸ்னஸில் என்னென்ன ஒரு பிளான் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா, ஒரு பிஸ்னஸ் இருக்குன்னா எப்படி முன்னேறணும், யார் தான் எல்லோரும் அப்படி தான் நினைப்பாங்க இல்லையா, அதுக்கு அடுத்து வந்து நம்ம எப்படி முன்னேறணும் அப்படின்ற ஒன்று பிளான் போட்டிருப்பீங்க. அது மாதிரி திட்டமிட்டு முன்னேறவங்களுக்கு வந்து நிச்சயமாக அடுத்த ஸ்டேஜுக்கு உண்டான வாய்ப்புகள் இந்த மாதம் நிச்சயமாக கிடைக்கும். ஏன்னா இந்த மாதம் பார்த்திங்கன்னா வேலையில் புதிய ஆர்வம் உங்களுக்கு இருக்கும். இதெல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். வேலையில் வந்து ஜென்மத்தில் குரு இருப்பார், அதுக்கு அடுத்து 2வது வீட்டுக்கு போயிடுவார். அதனால் இந்த மாதம் வந்து நல்ல புதுசாக நமக்கு ஆர்வமாக இருக்கும் எல்லா வேலைகளையும் நம்ம செய்கிறதுக்கு. அதனால் இந்த மாதிரி உங்களுக்கு வேலை தொழிலெல்லாம் உங்களுக்கு முன்னேற்றங்கள்லாம் ஏற்படும். பணத்தை பொறுத்தளவில் இந்த மாதம் வருமானம் சூப்பராக இருக்கும், வருமானம் அதிகரிக்கும். காசு வரும்போது சேமித்து வச்சுக்கோங்க, அதான் முக்கியமான விஷயம். ஏன்னா எதிர்காலம் எப்போவுமே வருமானம் வரும் நம்ம நிச்சயமாக நம்பிக்கிட்டு இருப்போம். அது அப்படி கிடையாது. அதனால் வந்து காசு வரும்பொழுது நம்ம அதை சேமித்து வச்சா தான் நமக்கு மற்ற காசு வந்து நமக்கு தேவைப்படக்கூடிய கண்டிஷன்ஸில் அதை எடுத்து நம்ம நிறைவேற்ற முடியும். அதனால் வருமானம் வரும், அதிகரிக்கும். இந்த மாதம் நீ சேமிக்கிறத பழக்கத்தை நீங்கள் வச்சுக்கணும். இப்போ சனி பகவானுடைய 3வது வீட்டில் இருக்கிறதுனால பழைய கடன்கள்லாம் தீர்க்கறதுக்கு அவர் உதவி பண்ணுவார். அதனால் வந்து பழைய கடன்லாம் ஆடப்படும். நீங்கள் வந்து ஏதாவது யாரும் ஷேர் மார்க்கெட்லலாம் போகிறவங்க ரொம்ப யோசித்து பண்ணணும், பயங்கரமாக லாஸ் ஆகிரும். வருமானம் வரக்கூடிய காலகட்டம், இதை ஷேரில் போய் விட்டுறாதீங்க. அதனால் வந்து ஷேரில்
வேறு எதெல்லாம் முதலீடு நீங்கள் எதெல்லாம் போடுறீங்கன்னா 1க்கு 2 தடவை நீங்கள் யோசித்து தான் அதில் செயல்படணும். சில செலவுகளை வந்து கட்டுப்படுத்தி நீங்கள் செஞ்சீங்கனாலே உங்களுக்கு எல்லாம் வருமானம், சேமிப்பு இது 2மே இருக்கும். வருமானம் அதிகரிக்கும், சேமிப்பும் வேணும். இது 2யும் புரிஞ்சுக்கணும். இது 2ம் வேறு வேறு கிடையாது. 2ம் ஒரே விஷயத்தில் உள்ளது தான். அந்த மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாலே நல்லது. ஆரோக்கியத்தில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உடம்பு அடிக்கடி டயர்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் உடல் சோர்வு ஏற்படும். அது மாதிரி வந்து மன அழுத்தம் ஏற்படும், டிப்ரெஷன்ஸ் ஏற்படும். அதனால் தினசரி யோகா, தினசரி உடற்பயிற்சியாக செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா அது செய்யுங்க. செய்யாதவங்க செய்கிறதுக்கு ஆரம்பிங்க. இதெல்லாம் பண்ணிங்கனாலே நல்லாயிருக்கும். அது மாதிரி வந்து கை கால் நரம்பு இழுத்துக்கும் இல்லையா, காலில் குரக்கில் இருக்குதுன்னு சொல்லுவாங்க, நரம்பு இழுத்துக்கும். அது மாதிரி கை காலில் வந்து கொஞ்சம் டயர்ட்னஸ்ஸு இல்லை காலில் ஏதாச்சும் நரம்பு இழுத்துக்கிற மாதிரி பிரச்சனைகள் இதெல்லாம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. தண்ணி நிறையா குடிங்க, சரியாக போயிடும். தண்ணி நிறையா குடித்தாலே அதுக்கு பரிகாரம் தான். தண்ணி நிறையா குடித்தாலே அதெல்லாம் சரியாக போயிடும். உங்களுக்கு இந்த மாதம் நீங்கள் என்ன பரிகாரம் பண்ணால், வியாழக்கிழமை அன்னைக்கு குரு தட்சிணாமூர்த்தியை, சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய குரு தட்சிணாமூர்த்தியை வழிபடணும். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹா அதுன்னு சொல்லலாம். ஓம் ஸ்ரீ குரவே நமஹன்னு சொல்லலாம். ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தையே நமஹா அப்படின்னு சொல்லலாம். ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தின்றது சிறப்பானது. உங்களுக்கு சொல்ல வரலன்னா ஓம் ஸ்ரீ குரவே நமஹா அப்படின்னு சொல்லலாம். அது மாதிரி சனிக்கிழமை அன்னைக்கு சனி பகவானுக்கு எண்ணெயில் தீபம் நல்லெண்ணெயில் தீபம் போடுங்க. அபிஷேகத்துக்கு எண்ணெய் வாங்கி கொடுங்க. இந்த மாதிரிலாம் பண்ணிங்கனாலே சனி பகவானுடைய அருள் கிடைக்கும். இதே மாதிரி அது மட்டும் இல்லாமல் அன்னதானத்துக்கு ஏதாச்சும் உங்களால் செய்ய முடிஞ்சதுன்னா அன்னதானத்துக்குன்னா நீங்கள் செய்யலாம். இதெல்லாம் வந்து இந்த மாதம் செஞ்சீங்கன்னாலே உங்களுக்கு நல்ல உயர்வுகள் ஏற்படும். பல வகையில் அது உயராக இருக்கும். பொதுவாக வந்து தனுசு ராசிக்காரங்களுக்கு புதிய வாய்ப்புகள் வந்து இந்த மாதம் காத்துட்டுருக்கு. உங்களுடைய உழைப்பு, முயற்சி இதெல்லாம் தான் அந்த வெற்றியை வந்து தீர்மானம் பண்ணும். அதனால் உங்களுடைய உழைப்பையும் முயற்சியையும் கைவிட்டுறாதீங்க. இந்த மாதம் மிக மிக நல்ல மாதமாக உங்களுக்கு அனைவருக்கும் இருக்கும். நன்றி, வணக்கம்.